அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ்சி மட் எஜுகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் ப்ரீவியஸ் இயரில் இருக்க ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அதுக்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூட் பற்றி நம்ம ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதுக்கு நடுவில் வந்துட்டு இதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்துட்டு எப்போயுமே வந்து 7:30 PM ஓகேங்களா, ஈவினிங் 7:30 PM வந்து மேக்ஸ் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ ரீசனிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒன் டே விட்டு ஒன் டே வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு வந்துட்டு ரீசனிங்கில் வந்துட்டு இந்த கொஸ்டினை வச்சு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஓரளவுக்கு வியூ கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டாபிக் புரியலை, எனக்கு வந்து திருப்பி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்லையோ இல்லை வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் இல்லைன்னா வந்து டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா வந்து செப்பரேட்டாக அந்த டாபிக்ஸ்க்கு வந்து தனியாக வீடியோ போடலாம். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்றத வச்சு நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க மேக்ஸ் வீடியோஸ் இதுக்கெலாம் வந்துட்டு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா அதுவும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஸ்லாலிசம் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் வந்துட்டு கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே செட் பண்ணுவாங்க. சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, சம் ரெட் ஆர் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போது இதை வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ரெட் ஆர் ரேட். ஓகே, ரெட்டுன்னே சொல்லியிருக்கான். ஸோ வந்து நம்ம டைரெக்டாகவே ரெட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது ரெட். ஓகேங்களா, சம் ரெட் இதான் வந்து ரெட்டுன்னு வச்சுக்கலாம். சம் ரெட் ஆர் ரேட் அப்படின்றான். அப்போது அந்த பச்சை கலர் தான் வந்து ரேட். ஓகேங்களா, சம் ரெட் வந்து ரேட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெட்டில் கொஞ்சம் வந்து ரேட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, சம் ரேட் ஆர் ஒயில்டு. ஓகேங்களா, சம் ரேட் வந்து ஒயில்டு அப்படின்றான். அதாவது இதான் வந்துட்டு அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, எப்பவுமே ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சம்னு கொடுத்தானா அதில் பாதி, அதில் கொஞ்சம் அப்படின்னு. ஓகேங்களா, சம் அப்படின்போது கொஞ்சம். இப்போ இதான் வந்து ஸ்டேட்மெண்ட். அவன் கொடுத்த வச்சு படம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கன்க்ளூஷன் வச்சு எப்படி இது கரெக்டாக இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஒயில்டு ஆர் ரேட் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஒயில்டுனா என்ன, இந்த ப்ளூ கலர் தான் ஒயில்டு. ஓகேங்களா, ரேட்னா என்ன, இதான் ரேட். ஓகேங்களா, அப்போது சம் ஒயில்டு ஆர் ரேட் அப்படின்னு கன்க்ளூஷன் சொல்லுது. ஓகேங்களா, சம் ஒயில்டு ஆர் ரேட் அப்படின்ட்டு. அப்போது இந்த நடுவில் இருக்கா, அப்போது சம் ஒயில்டு ஆர் ரேட் அப்படின்ற கண்டிஷன் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, அப்போ கரெக்ட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்ட். ஓகேவா, செகண்ட் கண்டிஷன் பார்க்குறோம். ஆல் ஒயில்டு ஆர் ரேட். ஆல் ஒயில்டுனா இதுதான். ஆல் ஒயில்டு ஆர் ரேட் அப்படின்னா, இப்போ ஒயில்டு உள்ளேருந்து மேலே ரேட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது ஒயில்டு இது ரேட்டாக இருந்துச்சுன்னா, இப்போது ஆல் ஒயில்டு ஆர் ரேட். ஓகேங்களா, எல்லா ஒயில்டும் ஒரு ரேட் தான். ஏன்னா ரேட்டுக்குள்ளே தானே ஒயில்டு இருக்குது. அப்போ இப்படி இருந்தால் தான் கரெக்ட். ஆனால் இங்கே வந்து அப்படியா இருக்குது. அப்போது இந்த மாதிரி இல்லை, நம்ம இப்போ போட்ட படம் மாதிரி இல்லை. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கன்க்ளூஷன் வராது, தப்பு. ஓகேங்களா, இப்போ அடுத்து போயிடலாம். அடுத்து என்ன, மூணாவது கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ரெட் ஆர் ஒயில்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, ரெட்டுன்றது இங்கே இருக்குது, ஒயில்டுன்றது இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள சம்மந்தம் ஏதாவது இருக்கா, ரெண்டுக்கும் வந்து எந்த லிங்க்குமே இல்லை. ஸோ வந்து இந்த கன்க்ளூஷனும் வராது, இதுவும் வராது. அப்போது இதில் ரெண்டுமே வராது. வர்றது ஒரே ஒரு தான், ஆப்ஷன் 1 தான். அப்போது ஆன்சர்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஒன்று மட்டும்தான் இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ பண்ணும், மிச்சம் எதுவும் ஃபாலோ பண்ணாது அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதை வந்து இந்த சம்மை வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும், என்ன ஏதோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்ம ஒரு 5-6 சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதான் கான்செப்டா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன அந்த சம் ஆல் இது ரெண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது ஒரு வீடியோவில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் மாற்றணும், ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குது, வீடியோ குவாலிட்டி சரியில்லை, ஏதோ ஒரு சின்ன சின்ன சஜஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஏன்னா எந்த அளவுக்கு வந்து என்னோடய கன்வீனியன்ட்டு தான் நான் அந்த வீடியோ போடுறேன், உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் தெரியும். ஸோ வந்து மறக்காமல் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.